நண்பர்களே, வழக்கமாக ஒருத்தங்களோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்க ஃபோனில் இருக்கிற தகவலை திருடணும் அப்படின்னு நினச்சா, இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த ஆப் பேர் தான் வந்து ஸ்பைவேர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆப் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனில் வந்து மறைஞ்சிக்கும். அதாவது அதுக்கு எந்த ஒரு ஆப் ஐக்கானும் எதுவுமே இருக்காது. ஸோ இது மாதிரி மறைஞ்சிக்கிறதுனால உங்களால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரி ஒரு ஸ்பைவேர் ஆப்ஸ் வந்து நம்மளோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, நம்மளோட தகவலாம் யாரோ திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியாது. ஏன்னா வந்து அந்த ஆப்க்கான ஐக்கான் வந்து உங்கள் ஆப் ட்ராவில் வந்து இது மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட தகவலை திருடணும்னு நினைக்கிறீங்க வந்து ஒரு ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்களோட தகவலை வந்து அவர் ரொம்ப நாளாக வந்து திருடிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுறது, ஸோ எப்படி வந்து நம்மளோட மொபைலில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைவேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் 2-3 வீடியோ வந்து நான் இதுக்கான பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும். அதாவது நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப் மேனேஜரில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அது ஃபில்டர் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இன்னும் ஈஸியாக இருந்தால் ஏதாவது ஸ்டெப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மறக்காமல் இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இதில் சொல்ல போகிறோம். எப்படி வந்து ஒரு ஆப் வந்து ஈஸியாக வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது, அதாவது ஸ்பை ஆப்ஸை வந்து ஈஸியாக வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வழக்கமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க வந்து உங்கள் ஃபோனை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க, உங்கள் ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து திருடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்பை ஆப்ஸ் வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க. பண்ணதுனால வந்து ஒரு ஸ்பை ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனில் வந்து மறைஞ்சிடும், அதாவது ஹைட் ஆகிடும். எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்து ஆப் ஐக்கான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து அந்த மாதிரி ஆப்ஸை வந்து எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப். அந்த ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆப் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லை வந்து இதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹிடன் ஆப் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப் இருக்கும். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் வந்து 3 MB தான், ரொம்ப பெருசாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து எடுத்து அடைச்சிக்காது. ஸோ ஒன்ஸ் இது வந்து நீங்கள் வந்து ஹிடன் ஆப்ஸை வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படித்து பாருங்கள். இல்லை வந்து ஸ்கிப் கொடுத்துலாங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்ச உடனே என்ன படித்து முடிச்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் வந்து காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் காட் இட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுனா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஹிடன் ஆப்ஸ், இந்த மாதிரி ஸ்பைவேர் ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணும். சம்டைம்ஸ் சில டைம் உங்களோட சிஸ்டத்துலேயே வந்து சில ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸ் எல்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து என்னன்னா காமிக்கும். ஏன் அப்படின்னா, சில டைம் வந்து நீங்கள் வந்து ஐகான் பேக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பிளேயரோட சப்போர்ட்டிங் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஏஎம்பி பவர் ஏஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பிளேயரை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஒரு ஆப், அதுக்கு சப்போர்ட்டிங் ஆப் வந்து வரும். அது வந்து வழக்கமாக வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஆப், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து வைஃபை, அப்புறம் வந்து சிஸ்டம் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் சிஸ்டம் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஆப் ஏதாவது வந்து அந்த மாதிரி பேரில் உங்களுக்கே வந்து வித்தியாசமாக இருக்கிற அந்த பேரில் வந்து வேறு ஏதாவது ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை வந்து உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த சிம்பிள் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கியர் மாதிரி இந்த சிம்பிளை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக வந்து என்ன ஆகுனா, அது அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பேஜுக்கே போகும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டம் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப் அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய்ட்டு ஆப் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மூலமாக இந்த ஒரு ஆப் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத அப்ளிகேஷன்ஸ் வேறு ஏதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ மேக்ஸிமம் அதாவது 90-95% வந்து இந்த ஆப் வந்து நிறைய ஸ்பைவேர்ஸை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருது. இருந்தாலும் ஒரு 5 to
1 to 5% வரையும் இந்த ஆப்னால் சில ஆப்ஸ், அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஆப்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் ரெகுலராக ஹேக் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற ஸ்பை ஆப்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிது. ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வைஃபை, அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ரொடெக்டர், சிஸ்டம் செக்யூரிட்டி, இந்த மாதிரி வித்தியாசமான டிவைஸ் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி சொல்லிட்டு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து சில ஸ்பை அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் உங்களுக்கு அந்த மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே நான் கார்டு கொடுக்குறேன், அந்த கார்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெத்தட் என்னென்னு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களோட தகவல்கள் யாராவது திருடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், ப்ளஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கும் வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.